ஸோ கைஸ் இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளோட புது வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாகு தேவை மக்களே. ஆனால் இந்த மொக்கம் நான் ஆல்ரெடி வச்சிருந்த டாகெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூனை தொலை தாங்காமல் ஓடி போயிடுச்சு. பட் இன்றைக்கி நம்ம வாங்க வேண்டிய கண்டிஷன் வந்துருச்சு. அது வாங்கி ஆகணும்னு ஒரு நிலமை வந்துருச்சு. ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போக போகிறோம், அங்கே கண்டிப்பாக ஒரு டாக் இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப்ன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம டாக் தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா அதுக்குள்ளே போய் டாக் வாங்கிட்டு வந்துட்டு அதுவும் மிட் நைட்டில் போய் டாக் எங்கடா போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டாக் நம்மளோட குட்டி பப்பியை பார்த்தலாம். ஐயோ என்ன க்யூட்டாக தங்க குட்டி வந்துருச்சு நம்ம ஃபேமிலிக்கு. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேர் ஆல்ரெடி வச்சுட்டோம். இது நம்ம அம்மா தான் வச்சாங்க. பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லட்டு. ஸோ க்யூட்டாக லட்டு குட்டி அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். ஸோ இது ஆக்சுவலாக நான் வாங்கின கதை என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ராயல் கேனன் மூலிமா வாங்கினேன். ஸோ அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு டாக் காமிச்சாங்க. இது நல்லா இருக்கு பாருங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. நானும் அந்த டாகை பார்த்துட்டு அதோட பேரண்ட்ஸை பார்த்தேன். ஏன்னா ஒரு டாகோட அது ஒரு குட்டி பப்பியோட ஃபேஸு அதோட பேரண்ட்ஸ் மாதிரி தான் வரும். அதனால் அந்த பேரண்ட்ஸை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ வந்த அன்றைக்கி நைட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கம்முன்னு தூங்கிடுச்சு மக்களே. அடுத்த நாள் எங்கள் அம்மாட்ட சரி ராவடி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடப்பாவி நான் கூட கம்முன்னு இருப்பான்னு நினச்சா பப்ளுக்கு வாங்கின குட்டி வயசில் வாங்கின பொம்மையெல்லாம் அதை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளு குட்டியை அடித்து துரத்துருச்சு. அடப்பாவி ஓகே ரைட்டு அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக்சினேஷன் பண்ணியாச்சு. ஏன்னா வந்தவொடனே நம்ம இது ஆக்சுவலாக ஒரு 40 days குட்டி தான், நம்ம வேக்சினேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வேக்சினேஷன்லாம் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெண்டும் பார்த்தீங்கன்னா ராவடி ஆயிடுச்சு மக்களே. ஏன்னா பூனையும் நாயும் சேராதுன்னுவாங்க. பட் பூனையும் நாயும் சேர்ந்து என்னென்ன வேலை பண்ணுது பாருங்களேன். பட் ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பப்ளுவால் பொறுக்க முடியல. ஏன்னா அப்பப்போ கடிச்சிக்கிட்டே இருக்கான் நம்ம லட்டு. அதனால் பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இதுங்க ரெண்டு அது ரொம்ப ஃபோர்ஸால இல்லை, ஒரு விளையாட்டு போல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதுங்க ரொம்ப தொல்லை தாகபில்ல மக்களே. ஸோ உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு நம்ம பப்பி பிடிச்சிருக்கு லட்டு குட்டி அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க.